ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோபிகா. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி பேரண்ட்ஸ் ஃபோர் செகண்ட் மேரேஜில் 4th பார்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். 3rd பார்ட் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா ஆர்மிஸ்? 3rd பார்ட்டில் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஜேகே அம்மாவும் வைண்ட் அம்மாவும் சின்ன வயசுலேயே ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை இப்போ ஜேகேட அம்மா ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு உங்கள் அம்மா கொஞ்சம் இழுத்துருப்பாங்க. ஆனால் ஜேகே அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, மற்ற இதெல்லாம் நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவும் ஓகே அப்படின்னு உடனே சொல்ல, ஜேகே அம்மா ஜேகேயை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே அம்மா ஜேகே அப்பா 2 பேரும் ஜேகே கிட்டேயும் அதே மாதிரி உங்ககிட்ட உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசியிருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க பேசுகிறதுக்காக. பேசி எல்லாம் முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஃபஸ்ட் நைட்டில் தான் அவர் செய்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்து அவருக்கு விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு டைம் கொடுத்துட்டு நீங்களே அமைதியாக இருந்திருப்பீங்க. இதிலிருந்து தான் நான் 3rd பார்ட் முடிச்சிருந்தேன். 4th பார்ட்குள்ளே போகலாம் ஆர்மிஸ். ஒரு நாள் பொறுமை இருந்து நீங்களே ஜேகே கிட்டே போய் கேட்டிருந்துருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஜேகேக்கு செகண்ட் சாய்ஸுன்றதும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதும் உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு மேலே நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்டுக்கலை. அடுத்த நாள் காலையில் ஜேகே தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஜேகேயை பற்றின எல்லா விஷயத்தையும் ஜேகேட அம்மா கிட்டே கேட்குறீங்க. ஜேகேட பாஸ்ட்டை ஜேகேட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மிஸ், இப்போ குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுவோமா? இப்போ ஒரு காலேஜ் ஒன்று காட்டுறாங்க. அங்கே ஜேகே சீனியர், கொஞ்சம் ரவுடித்தனமாக நடக்கிற ஒரு ஆள், பட் கஷ்டமானவங்க. வயசு போனவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுலேயும் சரி, பொண்ணுங்க விஷயத்தில் அடங்கி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேயும் சரி இவனை விட்ட யாருமே கிடையாது. இப்போ பார்க்குற ஜங்குக்கே கிடையாது நாங்கள் காலேஜ் லைஃப்பில் பார்த்த ஜங்குக். அவள் எப்போ பாதியில் போனாலோ அப்போயே டோட்டலாக அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் அவங்க யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அம்மாவும் மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனோட லைஃப்பை டோட்டலாக மாற்ற ஜெஸ்ஸிங்கிற ஒரு பொண்ணு வந்தால். 2 பேருமே லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே போகிற போக்கில் லவ்வாக மாறி மேரேஜ் வரைக்கும் அவள் மணமேடைக்கு வரக்குள்ள அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த காரும் பாம் பிளாஸ்ட் ஆகி வெடித்து செதறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜேகே இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மாவும் பாஸ்ட்டை முடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் நேற்றே கேட்டேன் ஆனால் அவர் பாதியை சொல்லிவிட்டு மீதியை சொல்லவே இல்லை, அதுதான் தெரிஞ்சுக்க கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை ஜேகேட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் அவனை மட்டும் விட்டுட்டு போயிடாத அப்படின்றாங்க. அப்போ நீங்கள், அத்தை அவரே என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே. ஓகேவா அத்தை? கவலைப்படாதீங்க அத்தை, அவர் எப்படியாவது மாறிடுவாருன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆர்மிஸ், இதோட 4th பார்ட் முடியுதுடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு போங்க. ஓகேவா ஆர்மிஸ்? அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இடையில காசு முடிஞ்சு, அதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க ஆர்மிஸ்.